Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு துக்ளக் ரமேஷ். இந்த பிரேமலதா விஜயகாந்தோட பேட்டியை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு ஏமாற்றம் அவரோட பேட்டியில வெளிப்படுது. நாங்களும் எங்களோட நிலைப்பாட்டை தேர்தலை ஒட்டித்தான் எடுப்போம், தேர்தலை ஒட்டுனதுதான் அரசியல், அதிமுக அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க, நாங்களும் அப்படித்தான் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதை வந்து எப்படி பாக்குறீங்க? அதிருப்தின்னு பாக்குறீங்களா, சமாதானம் பாக்குறீங்களா? அதிருப்தி என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால், திரு சுதீஷ் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க போவதற்கு சற்று முன் திருமதி பிரேமலதா அவர்கள் ஒரு பேட்டி அளித்தார். அந்த பேட்டியில் என்ன சொன்னார்? கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதுதான் நாணயமான ஒரு இதுவாக இருக்க முடியும் என்று சொன்னார். மீண்டும் ஒரு முறை அழுத்தி சொன்னார். அதாவது போன நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை தருகிறோம் அடுத்த முறை என்று சொன்ன வாக்குறுதியை நினைவுபடுத்தினார். ஆனால் அப்படி ஒரு வாக்குறுதியை அளிக்கவில்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தது என்பது தேமுதிகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இருந்தாலும் கூட அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் திரு சுதீஷ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ராஜ்யசபா சீட்டுக்கான அந்த வாக்குறுதியை நினைவுபடுத்தி கேட்டார். பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று அவரிடம் சொல்லி அனுப்பியதாக நான் அறிகிறேன். இன்றைய தினம் திரு முனுசாமி அவர்கள் ராஜ்யசபா சீட்டை 2 வேட்பாளர்கள், அதிமுக வேட்பாளர்களை அறிவித்துவிட்டு தேமுதிக எங்கள் கூட்டணியில் நீடிக்கிறது என்று சொன்னார். ஆனால் அதிமுகவுக்கு ஏமாற்றம் ஏற்படுத்தும் விதமாக தேமுதிக இப்போது என்ன சொல்லி இருக்கிறது? அவர்கள் அப்படி சொன்னதற்கு நன்றி, ஆனால் எங்கள் முடிவை நாங்கள் தேர்தல் சமயத்தில் தான் முடிவெடுப்போம் என்று சொன்னது என்பது அதிமுகவை இன்னும் தொங்கலில் விட்டிருப்பதாகத்தான் அர்த்தம். ஆகவே தேமுதிகவுக்கு இப்போது ஆப்ஷன் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. அதிமுக அணியில் இணையாத சில கட்சிகளுக்கு ஆப்ஷன் இருக்கிறது. விஜய் வேண்டுமானால் பாஜகவை கொள்கை எதிரி என்று சொல்லி இருக்கலாம். தேமுதிக திமுகவை அப்படி பகைத்துக் கொள்ளவில்லை, விஜயை பகைத்துக் கொள்ளவில்லை. ஆகவே தேமுதிக தேர்தல் வரை காத்திருப்போம் என்று அதிமுகவை பரிதவிப்பில் விட்டிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி தேமுதிக அதிமுகவை பரிதவிப்புல விட்டுருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இங்க பார்க்கும்போது அதிமுக தேமுதிகவை பொருட்படுத்தாத மாதிரி தானே தெரியுது. ஏன்னா அந்த வாக்குறுதியை மீறி 2026 தேர்தலில் ஒரு மெகா கூட்டணி அமைப்போன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஆனா தேமுதிகவுக்கு இங்க சீட் இல்ல அப்படிங்கும் போது தேமுதிகவோட வேல்யூவை கேள்விக்குறியாக்குன மாதிரி தானே இருக்கு. தேமுதிகவை மற்ற கட்சிகள் தேமுதிகவுக்கு என்ன சக்தி இருக்கிறது? எதற்காக ராஜ்யசபா ஒதுக்க வேண்டும் என்றா சொன்னார்கள்? 2 அதிமுக வேட்பாளர்களை அறிவித்து விட்டு தேமுதிக எங்கள் அணியில் நீடிக்கிறது என்று கெஞ்சுகிற வகையிலே தானே சொல்கிறார்கள். ஆகவே தேமுதிகவுக்கு வலிமை குறைந்து இருக்கிறது என்பது வேறு விஷயம். ஆனால் அதிமுக கூட்டணி கட்சிக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறது என்பது இரண்டாவது விஷயம். அதுதான் முக்கியமான விஷயம். அதிமுக பக்கம் இப்போது யார் இருக்கிறார்கள்? பாரதிய ஜனதா கட்சி, தமாக, புதிய நீதி கட்சி தவிர யாருமே இல்லை. புதிய தமிழகம் கூட இன்னும் நாங்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கிறோம் என்று இதுவரை சொல்லவில்லை. ஆகவே அதிமுக ஒன்றும் பலமாக டிக்டேட் செய்யக்கூடிய நிலையில் இன்றைக்கு இல்லை. அப்ப அதிமுகவோட இந்த முடிவு அப்படிங்கிறது தவறு அப்படிங்கிறீங்களா? அரசியல் ரீதியா? அரசியல் ரீதியாக சரியா தவறா என்பது இரண்டாவது விஷயம். இன்றைக்கு அதிமுக ஒவ்வொரு கூட்டணி கட்சியாக அழைத்து தன் பக்கம் இழுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. அதற்கு இப்போது அறிவித்திருக்கிற முடிவு என்பது உதவாது. இதே சமயத்துல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திமுகவோட பொதுக்குழுல மறைந்த விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுக்கு பிரேமலதா நன்றியும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இதை ஒரு சாதாரண ஒரு நிகழ்வா கடந்து போகணுமா, இல்ல வந்து ஒரு அரசியல் சூசகம் இதுக்குள்ள இருக்கா? இல்ல, நான் இதற்கு அரசியல் பின்னணியோ பெரிய ஆழமான பொருளோ இருப்பதாக நினைக்கவில்லை. கேப்டன் அவர்கள் கலைஞரோடு மிக நெருக்கமான உறவில் இருந்தவர், நட்பில் இருந்தவர். இரண்டாவது, மறைந்த தலைவர்களில் ஒரு முக்கியமான தலைவர். அந்த வகையில் அவருடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். சரி, உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.